Hi students, வணக்கம் and welcome to our channel. MBBS BDS counseling நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து OC கேட்டகரியோட கட் ஆஃப் எல்லா காலேஜஸ்க்கும் பார்த்தோம், தென் BC கேட்டகரிக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான காலேஜ். ஸோ அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரத்துலேயே காலி ஆகிடும். அதுதான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். ஸோ எல்லாரோட ட்ரீம் காலேஜ், இதுக்கு தான் எய்ம் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இந்த காலேஜுக்கு எய்ம் பண்ணி தான் படிப்பாங்க. ஸோ அந்த வகையில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப் இந்த 2020 எவ்வளோ இருந்தது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரவுண்டு 1 முடிவில் எவ்வளோ கட் ஆஃப் இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது அடுத்த வருஷம் நீட் 2021 எழுத போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதில் வந்து 4 கேட்டகரியாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறது வந்து கேட்டகரியில் வந்து ஓசியா, பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, தென் எஸ்சி கேட்டகரியா, எஸ்சிஏவா, எஸ்டியா, இந்த கேட்டகரி எல்லாம் இந்த பக்கம் வந்துடும். நீட் மார்க் அப்படின்றது இப்போ இந்த நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அந்த எவ்வளோ மார்க்ஸ் வந்து அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்றது நீட் மார்க்ஸ் காலமில் வரும். அடுத்தது ஜென்ரல் ரேங்க் அப்படின்றது வந்து எவ்வளோ பேர் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணாங்க இப்போ நம்மளோட தமிழ்நாட்டில் அப்படின்றத பேஸ் பண்ணி, ஸோ 1லேருந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணி வந்திருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரேங்க் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? 1, 2, 3லேருந்து அது போகும் 1000க்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுதான் வந்து ஜென்ரல் ரேங்க். அடுத்தது வந்து கம்யூனல் ரேங்க் அப்படின்றது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ பிசி கேட்டகரி, எம்பிசி கேட்டகரி அப்படின்னா அந்த கேட்டகரி அந்த கம்யூனிட்டியில், ஸோ இப்போ ஒரு 1500 பேர் வந்து இப்போ பிசி கம்யூனிட்டியில் இருக்காங்க அப்படின்னா அதில் யார் ஃபஸ்ட் மார்க் வராங்க, அதில் யார் செகண்ட் வராங்க அப்படின்றத பேஸ் பண்ணி கம்யூனிட்டி ரேங்க்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கம்யூனல் ரேங்க் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா ஓப்பன் கேட்டகரிக்கு என்ன எவ்வளோ நீட் மார்க் இருந்தது, எவ்வளோ ஜென்ரல் ரேங்க் இருந்தது. ஸோ அவங்க கம்யூனிட்டி ரேங்க் அவங்களுக்கு போட மாட்டாங்க. ஏன்னா இது ஓப்பன் காம்படிஷன் அப்படின்றதுனால எந்த கம்யூனிட்டியில் இருக்கவங்க வேணாலும் ஓப்பன் காம்படிஷனுக்கு வரலாம். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஓசிக்கு மட்டும் கம்யூனல் ரேங்க் போட மாட்டோம், மீதி எல்லாத்துக்குமே வந்து கம்யூனல் ரேங்க் இருக்கும். ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து ஓசி, ஓப்பன் கேட்டகரிக்கு வந்து நீட் மார்க் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 660 இருந்தது. ஓகேங்களா? ஸோ 660யோட ஓப்பன் கேட்டகரிக்கு எம்எம்சி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்ததில் வந்து அவங்களோட ஜென்ரல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 93. ஸோ 93 ரேங்க்கில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து எம்எம்சி கிடைச்சிது, அதுக்கு மேலே வந்து கிடைக்கல. இது வந்து ஓப்பன் கேட்டகரிக்கு நம்ம பார்க்குறோம். 660 கட் ஆஃபாக இருந்தது. ஸோ அடுத்தது வந்து பிசி கேட்டகரிக்கு ஓப்பன் கேட்டகரியோட ஒரு 10 மார்க் வந்து கம்மி. ஸோ பிசிக்கு 650 முடிஞ்சுது. ரவுண்டு 1 முடிவில் 650 முடிஞ்சுது. அடுத்து ஜென்ரல் ரேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 170 முடிஞ்சுது. கம்யூனல் ரேங்க்கு 114 முடிஞ்சுது. பிசிக்கு கம்யூனிட்டி ரேங்க் வந்து 114. ஸோ அவங்களோட ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது பிசிஎம். ஸோ இதுவும் வந்து பிசியை விட ஒரு 10 மார்க் கம்மி. ஸோ பிசிஎம் பாருங்கள் 640. நீட் மார்க்ஸ் வந்து 640 எடுத்துறவங்களோட முடிஞ்சிச்சு எம்எம்சிக்கு. ஜென்ரல் ரேங்க் வந்து 252. சரிங்களா? அடுத்தது வந்து கம்யூனிட்டி ரேங்க்னு பார்த்தீங்கன்னா 7. எம்பிசி. ஸோ எம்பிசிக்கு நீட் மார்க்ஸோட கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எம்எம்சிக்கு 626. ஜென்ரல் ரேங்க்கு 427. கம்யூனல் ரேங்க்கு 66. ஸோ 66 வரைக்கும் எம்பிசிக்கு வந்து காலேஜ் கிடைச்சிது எம்எம்சி. அடுத்ததாக பார்க்குறது எஸ்சி. ஸோ எஸ்சிக்கு நீட் மார்க் வந்து கட் ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தா 578. ஸோ அவங்களோட ஜென்ரல் ரேங்க்கு 1583. கம்யூனல் ரேங்க்கு 36. எஸ்சிஏக்கு நீட் மார்க்கு 550. ஜென்ரல் ரேங்க்கு 2623. அதை வந்து நம்ம எஸ்டி கேட்டகரிக்கு பார்க்க போகிறோம். ஸோ எஸ்டி கேட்டகரிக்கு இன்னும் கவுன்சிலிங் முடியலை. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எம்எம்சியில் 2 சீட்டு தான் இருக்குது. ஒரு சீட்டு ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு, இன்னும் ஒரு சீட்டு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இப்போ எஸ்டி கேட்டகரியில் பார்த்தோம்னா இப்போது ஃபஸ்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து எம்எம்சி எடுத்தாச்சு. ஸோ செகண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆப்வியஸ்லி வந்து எம்எம்சி செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை விட்டுட்டு மற்ற காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படியே அவர் வந்து அந்த எம்எம்சியை செலக்ட் பண்ணார் அப்படின்னா இப்போ நம்ம சொல்கிற கட் ஆஃப் இருக்கலாம். ஸோ எஸ்டிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அந்த டாப் 2ல் இருக்கிற அந்த எஸ்டி கேண்டிடேட் எம்எம்சியை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் இருக்கும். நீட் மார்க்ஸு 511 இருக்கும் முடியும். ஜென்ரல் ரேங்க்கு 4555 இருக்கலாம். கம்யூனல் ரேங்க்கு 2. ஸோ எஸ்டியை தவிர்த்து மீதி எல்லா கேட்டகரிக்குமே வந்து கரெக்டாக ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை.
பட் எஸ்டிக்குமே வந்து டாப் 2ல் இருக்கிற ஸ்டூடெண்ட், ஏன்னா ஒரு சீட்டு ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. ஸோ செகண்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் அடுத்தது அவங்களோட கேட்டகரி, அவங்களோட கம்யூனல் ரேங்க் வரும்பொழுது கண்டிப்பாக போயிட்டு செலக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிறது 100% கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட ரவுண்ட் 1ஓட முடிவில் நம்ம பார்க்குற நீட் மார்க்ஸ், அவங்களோட கட் ஆஃப் எவ்வளோ இருந்தது, அவங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்கேஸ் ரவுண்டு 2ல் ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதையும் நம்ம வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.